வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 16 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாளை தமிழகம், இந்தியா, உலக முழுவதும் தீபாவளி திருவிழா மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிற வேளையில் நம்முடைய இணைய தள நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தீபாவளி நல்வாழ்த்துக்களை இந்திய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பாரத பிரதமர், காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி, அதிமுக கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதா ஆகியோர் மக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே நாளை தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாடலாம் என்று கூறி அங்குள்ள ஒரு பட்டாசு குடோனில் மக்கள் சுறுசுறுப்பாக பட்டாசை வாங்கிக் கொண்டிருந்த வேளையில் அங்கு ஏற்பட்ட திடீர் தீப்பொறியால் அந்த பட்டாசு குடோனே பயங்கர சத்தத்துடன் வெடித்து இதுவரை 30 பேர் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் பள்ளிப்பட்டிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தீபாவளி திருநாள் என்றாலே தமிழகத்திற்கு ஞாபகத்துக்கு வருவது சிவகாசியிலிருந்து வரவழைக்கப்படும் பட்டாசுகள், அதனுடைய வகை வகையான வெடிகுண்டுகள், மத்தாப்புகளை பற்றிதான் தமிழக மக்களுக்கு நன்கு அறிவார்கள். தற்போது அதனுடைய தொழிலை நசுக்கும் வகையில் சைனாவிலிருந்து கள்ளத்தனமாக இந்தியாவுக்கு பட்டாசுகள் குறைந்த விலையில் இறக்குமதி ஆவதால் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலை நசுங்கும் நிலையும், மேலும் அரசின் கெடுபிடியின் காரணமாக பல பட்டாசு கடைகள் மூடப்பட்டதாகவும், இதனால் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு பட்டாசின் விலை உயர்ந்து கொண்டிருப்பதாகவும், உற்பத்தி குறைந்து கொண்டிருப்பதாகவே சிவகாசியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்னாள் முதல்வர் முலாயம் சிங் யாதவின் வலதுகரமாகவும் சமாஜ்வாதி கட்சியின் பொதுச்செயலாளரும் வழங்கிய அமர் சிங்கின் மனைவி பெயரில் பல நிதி நிறுவன மோசடிகள் குற்றச்சாட்டாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அது 500 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக லக்னோவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈராக் நாட்டில் உள்ள ஒரு மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பயங்கர வெடி சத்தத்துடன் அந்த மனித வெடிகுண்டு வெடித்ததில் 11 பேர் உயிர் இழந்ததாக பாக்தாத்தில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் நாட்டில் பெஷாவர் நகரில் நேற்று முன்தினம் நடந்த பயங்கர குண்டு வெடிப்பில் 40க்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அதே ஊரில் மீண்டும் ஒரு பயங்கர வெடிகுண்டு தாக்குதல் நடந்ததாகவும், இதில் 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் இஸ்லாமாபாத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள மக்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய உழைப்பையும் செல்வத்தையும் சுரண்டிய ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளுக்கு மத்தியிலிருந்து தற்போது பல நாடுகள் சுதந்திரம் அடைந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவும் ஜனநாயகத்தை மலர்ந்துள்ள நிலையிலும் அங்கு ஊழல் தலைவிரித்து ஆடுவதாகவும், இதற்கு எதிராக தென்னாப்பிரிக்க மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருப்பதாக ஒரு முக்கிய சுவாரஸ்ய தகவல் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அமெரிக்காவின் கொடுக்கும் பணத்தை நம்பிதான் அந்நாட்டு பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மற்றும் ராணுவ தளவாடங்களை வாங்குவது என்பது உலகம் அறிந்தது. தற்போது பாகிஸ்தானுக்கு $7.5 பில்லியன் அமெரிக்க அரசாங்கம், அதன் அதிபர் பாரக் ஒபாமா அவர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக வாஷிங்டனிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த ஆண்டு டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் அந்த போட்டிக்கான தலைமை செயல் அதிகாரி மார்க் ஹூப்பரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று போட்டிகளின் அமைப்பு குழு இந்திய தலைவர் சுரேஷ் கழுமாடி திடீரென்று கோரிக்கை விடுத்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 16 அக்டோபர் 2009 பிற்பகல் 5 மணியில் ஏற்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்தியாவில் எந்த இடத்திலுமே மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. ஜம்மு காஷ்மீர் சைனா எல்லையில் மேகங்கள் காணப்படுகிறது. தமிழகத்தில் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாகும். மக்கள் தண்ணீர் பிரச்சனையால் பாதிக்கப்படுவதாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.